ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. கண்மணி, என்னம்மா ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? இதுக்கு தாம்மா உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு பாரு. இங்க நடந்ததெல்லாம் சரவணன் சொன்னான். தாமரைக்கு பிரசவம் ஆச்சே, அவளை போய் ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வரலான்னு போனேம்மா. இன்னும் ஒரு நல்ல பிரசவம் ஆயிடும், அவ அங்கேயே இருக்க சொன்னா. நான் தான் உன்னை இங்க விட்டுட்டு போனேன்னு ஓடி வந்தேன். இது பாருடா, பேச்சு முத்தண்ணா வேற ஏதோ வீட்டுக்கு வசூல் பண்ண அனுப்ப போறாருன்னு நினைச்சேன். உன் வீட்டுக்கு அனுப்புவாருன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதான், பண விஷயத்துல கராரா இருப்பாரு. பிடிச்சாருன்னா குரங்கு பிடி விடவே மாட்டாரு. இது பாரு கண்மணி, உன் விஷயத்துல மட்டும் இல்லம்மா, என் விஷயத்துல இப்படித்தான் நடந்துப்பாரு. என் அப்பா அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தாலும் எனக்கும் உன் நிலைமைதான். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன படி தொலையாது. சரி, போன் பண்ணி விவரத்தை சொல்லலாம்னு பார்த்தா, இனிமே இந்த வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்காக ஒரு பைசா கூட செலவழிய கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க என்ன நடக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. பயப்படாதடா, தைரியமாயிரு, ஒண்ணும் நடக்காதுமா. இல்ல தெரியாடி வேறெல்லாம் கலங்குது. இல்லடா, உங்க வேற ஏகப்பட்ட பிரச்சனை. அம்மாடி பயப்படாதம்மா, ஒண்ணு நடக்காது. இல்லக்கா கவலைப்படாதம்மா. அழாதம்மா, நீ அழாத. சரி வா, உள்ள வந்து காஃபி ஏதாவது சாப்பிடு. வா வா வா. கடவுளே, ஏங்க இந்தாங்க, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. பரவாயில்லைங்க, நீங்க எவ்வளவு பதட்டத்தில் இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். இது ஏன் செல்போன் தான். உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லிடுங்க. இந்தாங்க பேசுங்க பேசுங்க. என்னடி இதெல்லாம்? அப்பா என்ன சொன்னாரு? அதையும் மீறி நீ போன் பண்ணி பேசுறேன்னா அவர் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? டேய் சரவணா, இங்க வா. டேய் வாடா. இங்க அண்ணே, நீ என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இல்லண்ணே, அது வந்து என்னடா அது வந்து அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாரு, நீ என்ன பெரிய அண்ணாவியா? தர்ம பிரபு, இந்த மொபைல உனக்கு அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த செல்பிலையும் அப்பா தான் கட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமா நடந்த பிச்சு புடுவோம். பிச்சு இந்த புடி. அப்பா அப்பா மாமா, அப்பா என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? உன் மாமனார் ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டானாண்டா. அப்பா என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாடா, என்ன ஏமாத்திட்டான். அது மட்டுமல்ல, என்ன தூக்கி உள்ள வைப்பேன்னு அந்த வடிவு சொல்லியிருக்கான். என் அனுபவத்துல இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய தொகையை எவனுக்கு கொடுத்ததில்ல, இவ்வளவு பெரிய தொகையை ஏமாந்தது இல்ல. எங்க இருந்தாலும் அந்த பணத்தை அவனை தேடி கண்டுபிடிச்சு வசூலிக்காம வரக்கூடாது. என்னங்க என்னங்க
ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வாங்கிக்கலாங்க, சொன்னா கேளுங்க. டேய், விடுறீங்க ஐயா. 1 ரூபாயா 2 ரூபாயா 40 லட்சம் ரூபாய் பண்ணாண்டி எவன்ட்டையும் நான் ஏமாந்ததுல விட்டுவா அவனை. ஏற வண்டியில சரிங்க. எட்ற வண்டியா டேய், டேய், பாத்துட்டு சொன்னா இருக்கான். கேளுடா. பூபதி, வேணாம்டா. நீ போம்மா. டேய், சொன்னா கேளுடா. நீயாவது அப்பா கிட்ட சொல்லுடா. ஓடி சொன்னா வண்டி எடு. கேளுங்க. வா. ஐயோ என்னாச்சு? அம்மாடி, அம்மாடி, என்னம்மா இது? அழுகுமா, அழுகுமா, அழுகுமா. இங்க பாரு, அழுகுடா. பண்றது என்ன தெரியல, இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இங்க பாரு, நீ வாயே, நீ வா. நாம 2 பேரும் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேட்டு வந்துருவோம். வீட்டுக்கு போடாத, அம்மாவை பார்க்கணும். மாமா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. வா. அமுதா, வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் சரவணா, பாத்துக்கோடா. இது ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இதெல்லாம் போதுமா, நான் வேறு ஆர்டர் பண்ணிட்டா? என்ன சத்தியன், நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இந்த வருஷ சத்தி, நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சில நேரங்கள்லாம் ஒரு தடவை தான் வரும். அப்பா சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல? இப்போ டவுன் ஃப்ரம் நவ் 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருப்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, புதுசாக கல்யாணம் ஆன ஒரு த்ரில், சத்தியமாக இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நம்ம மூடு எதுக்கு நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கணும்? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம 2 பேருக்குள்ளே பேசிக்கலாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். ஆனால் என்ன, அதை தப்பாக வெளிப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். இல்லை, இந்த பணம் பிரச்சனை, கஷ்டம், இது எல்லாத்துக்குமே வரும் போகும், ரொம்ப சகஜம். ஆனால் அதுக்காக நம்ம சந்தோஷத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கணுமா? நீயே சொல்லு. சரி, நம்ம 2 பேர்த்தையும் தனியாக எதுக்கு வீட்டில் விட்டுட்டு போனாங்க? நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் விட்டுட்டு போனாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் தனியாக வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கோம், தடுக்கிறது கூட ஆள் இல்லை. இதை பாரு, உனக்கு என் மேலே அன்பு இருக்கு, எனக்கும் உன் மேலே அன்பு இருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நம்ம எதுக்காக நம்மளோட சந்தோஷம் நாமளே கெடுத்துக்கணும்? சரி, இங்க பாரு, தயிர் வடை சூப்பரா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, சாப்பிட்டு பாருடா. சரி, இந்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா, உனக்கு பிடிக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. நீ எப்போதும் கேட்பல சிக்கன் 65 சாப்பிட்றா. போதுங்க. போதும். சாப்பிடு. அந்த டேபிள் இருக்கவங்க பாத்தியா? நம்மள மாதிரி தான் போல இருக்கு, புதுசா கல்யாணம் ஆனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நாமளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணோம். எப்படி இருக்கிறோம்? கண்ட பிரச்சனை நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்கு, அதையும் நம்ம தேவையில்லாம அலோவ் பண்ணிட்டு இருக்கணும். நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா இத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம்? உங்க அப்பாக்கு ஏற்பட்ட கடனாலதான் நம்மளோட சந்தோஷம் இப்ப தேவையில்லாம. அது தேவையில்லாத தொந்தரவுன்னு சொல்ல வரியா? சேச்சே, நான் அப்படிலாம் சொல்ல வரல சத்தி. உனக்கு ஒரு தேவைன்னா நீ என்னதான் கேட்கணும், அதுதான் நியாயம், அது எல்லாமே எனக்கு புரியுது சத்தி. ஆனா என்னோட கெப்பாசிட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும்.
நான் சொல்றது கரெக்ட் தானே? விடுது வா, அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சுல. மேற்கொண்டு அதை பத்தி எதுவும் பேச வேணாம். உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேட்டுக்கல. அதுக்குள்ள நீயாவே என்ன சக்தி? ஆக்சுவலாக இதுதான் உன்னோட மேஜர் ப்ராப்ளமே. ஃபஸ்ட்டு அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தயவுசெய்து காது கொடுத்து கொஞ்சம் கேளேன். சரி, நான் ஒன்றுமே பேசல, விடு. சாப்பாடுலாம் ஆறி போச்சா நல்லாவே இருக்காது. சாப்பிட்றா, பசங்க சூப்பு குடி, சூப்பை குடி. உனக்கு என்ன இப்ப நான் அதை சாப்பிடணும் அவ்வளவுதானே? போதுமா? இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே? சத்தி எல்லாரும் பார்த்துட்டு வேண்டாம். சத்தி எல்லாரும் எது சாப்பிடுவோம்? சத்தி என்ன சத்தி பண்ணிட்டு இருக்க? வெளியே வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு? உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்லை. நானும் ஜாலியான மூட்லயா இருக்கேன். நானே என் வீட்டு பிரச்சனை பார்த்து நொந்து போயிருக்கேன். ஹோட்டல் கூட்டு வந்து அதை சாப்பிட இதை சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன். என் மனசை புரிஞ்சுக்கோமா? இப்படி வெளியே கூட்டு வந்து வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? என்ன நான் என்ன ஆடா மாடா? உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. சரி சரி வெயிட். எங்க போற? சந்தி. பாரா சார் எவ்வளோச்சு? 460 சார். கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே கலையர் சார் கிடைச்சிருவாரு. எங்க இருந்து கிடைக்க போறான்? எங்க இருந்து கிடைக்க போறான்? அதான் எல்லாருமா சேர்ந்து அவனை அனுப்பி வச்சுட்டாங்களே. பத்தா குறைக்கு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வேற போய் சொல்லிட்டு வந்தாச்சு. போதுமே, ஒரே சிரிப்பா சிரிக்க போதும். இனி என்னெல்லாம் நடக்க போதும்? சார், எல்லாத்தையும் விட்டுட்டு போற அளவுக்கு நிலைமை அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஆமாம்மா, கலையர் சார் மாதிரி ஒரு தைரியமான நேர்மையான பிசினஸ் மேன பார்க்கவே முடியாது. அவரே அப்படி ஓடி போயிருக்காருன்னா இருந்து நிலைமையை சமாளிக்க முடியாதுங்கிற எண்ணம் அவர் மனசுல வந்திருக்கு. ஆனா அவர் ஓடுனது பெரிய தப்புமா. இருந்து நிலைமையை சமாளிச்சிருக்கணும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அவர் இப்படி ஓடி போனதுனால எல்லாருக்குமே இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. எல்லாம் என்னோட கெட்ட நேரம்தான். இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ, எங்க போனார்னு தெரியலையே. யாருமா வீட்டுல? வாங்க. வணக்கம். அங்கே வாங்க மாமா. உள்ள வாங்க சம்பந்தி. வர்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்டுல ஒரு பொம்பளை என்ன தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொல்லிச்சாமே, எங்க அந்த பொம்பளை ரவுடி? கூப்பிடாத. ஆமா, வெளிய என்ன என்ன வேணும் உங்களுக்கு? வாமா வா. உனக்கு தான் பேச தெரியும்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்க. பணத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கி கட்டிக்கணும் எங்களுக்கு தலையெழுத்தா? ஏயா, உலகத்திலே நீ ஒருத்தன் தான் குடுக்கல் வாங்கலே பண்றியா? என் தம்பி இல்லாத நேரத்துல இந்த ஆளை வசூல் பண்றதுக்கு அனுப்புனேன். இந்த ஆள் என்னடானா நடு வீட்டுல வந்து சப்பளாங்கால் போட்டு உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறான். நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் யோகியதை இல்ல. பணம் கேட்கும் போது அள்ளி கொடுத்தேன்ல, அத சத்தம் இல்லாம திரும்ப கொடுத்திருந்தீங்கன்னா அது நாகரிகம். பணத்தை வாங்கிட்டு திமுறா பேசுறான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க வாய முடிக்கிட்டு சும்மா இருப்போமா? இந்நேரம் என் தம்பி மட்டும் இருந்திருந்தா நடக்கிறதே வேற. அவன் இல்லாத நேரத்துல நீங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்களா? என்ன உங்க தம்பி இல்லன்னு பூசி முழுகுறீங்க? அவர் என்ன வெளியூருக்கா போயிருக்காரு? திரும்பி வர்றதுக்கு பணத்தை எல்லார்ட்டையும் வாங்கிட்டு பெப்பை காமிச்சிட்டு ஒரே முட்டா ஓடி போயிட்டாருல்ல. ஓடி போனவன் திரும்ப வர வரைக்கும் நாங்க என்ன வாயை பொத்திக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? ஐயோ, தயவு செஞ்சு உள்ள வாங்க. சம்பந்தி, நீங்களே இப்படி பேசினா எப்படி? சம்பந்தம் பண்ணவன் தான் இந்த உலகத்திலே பெரிய எழுச்ச வாயன். அதனாலதான் உங்க வீட்டு பெரிய மனுஷன் எங்களுக்கு நல்ல ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு.
கடனை வசூல் பண்ண நான் ஆள் அனுப்புனா இந்த பொம்பளை இனமா இவன்ட்ட லா பேசுதாமே, காசையும் வாங்கிட்டு சட்டமா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த சண்முகோடி பயப்பட மாட்டா. அதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே? கொடுக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.